எனக்கு கஷ்டம்தான், கஷ்டம் ரெண்டு கண்ணும் தெரியாது, ரெண்டு கண்ணும் தெரியாது. இந்த பொடியனை 1.5 வயதில் தாயும் தகப்பனை விட்டு பிரிஞ்சுதான். இவ்விடமானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்டூர் பிரதேசத்திலே மிகவும் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு குடும்பம் வசித்து வருகிறது. இங்கு தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட சிறுவனை வளர்த்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தோடு அச்சிறுவனின் தாயின் பெற்றோர்களாக கண்பார்வையற்ற ஒரு வயோதிபரும் அவரது மனைவியும் அச்சிறுவனை வளர்த்து வருகின்றார்கள். இந்த பொடியனை 1.5 வயதில் தாயும் தகப்பனை விட்டு பிரிஞ்சுதான். வைக்கையினால் காவடி அது அந்த வருஷத்துக்கு இருக்கா காவடி எனக்கு வாடகைக்கு கொடுக்கும். நான் அந்த வீட்டுக்கு இப்படி எனக்கு ஆண்டு குறைக்கு வீடு எனக்கு முக்கியமான காரணம் வீடு வீடு உங்களுக்கு தொழில் ஐயா? தொழில் நான் சொல்கிறேன், இந்த சம்பளம் மட்டும் தான். வேறு என்ன தொழில் கிளந்து இப்போ கையில் பிடிச்சி கொண்டு நம்மளாம் ஆட்டம் இல்லாமா, நான் சூடடிக்க போகலாமா, நான் எங்கே போகிறேன் இடது கொண்டு அங்கே விழுந்தா தனியாக போகிறேன், அங்கே விழுந்துருவேன். இந்த கருவலை பொங்கல் விட்டாங்க கறி. அப்போ இந்த பொடியும் தாயம் வளர்த்துக்கு வேறு தொழில் ஒன்றும் எஞ்சி செய்யலை. இப்படியான கஷ்டம்தான். அங்கே இருந்து வர அவங்களுக்கும் கால் நடக்கல, எனக்கும் கால் நடக்கல. நேற்று தான் ஊசி போட்டு தந்தேன். இப்படியான கஷ்டம் இந்த ஊசி போட போக காசுக்கு அதுலேருந்து யோசிச்சு அப்போ கொஞ்சம் இங்கே வீட்டில் நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் அவரும் தானே? அவங்க ரெண்டு உங்களோட தாய் தகப்பம் போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கையை கை விட்டுட்டாங்க 1.5 வயதில். இப்போ 12 வயசு. மையை வெள்ளாமல் விட்டு அந்த நெல் கட்டடத்தை வேணை கூட்டிகிட்டு போனாங்க. 1 மூடை 2 மூடை நெல் உழைக்கலாம். அந்த நெல்லை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதுக்கு மேலே கூட்டிகிட்டு போகணும் கையில் போனால் தான் அதை எடுக்கணும் யோசிச்சு சாப்பிடலாம். அது அன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நடந்து வந்துருக்கு. சப்பாத்து என்ன